காட்டாட்சிக்கு முடிவு கட்ட வேண்டுமென பீகார் மக்கள் முடிவெடுக்க வேண்டுமென பிரதமர் மோடி கூறினார். பீகார் மாநிலத்தில் வியாழனன்று 4 பிரச்சார கூட்டங்களில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். முங்கர் மாவட்டத்தில் பேசியபோது பீகார் சட்டசபை தேர்தல் காட்டாட்சிக்கும் வளர்ச்சி ஆட்சிக்கும் இடையில் நடக்கும் தேர்தல் என்றார். நிதிஷ்குமார் தலைமையில் பீகாரில் மீண்டும் காட்டாட்சி வேண்டுமா என்பதை பீகார் மக்கள் முடிவு செய்ய வேண்டுமென மோடி கூறினார். பீகார் இளைஞர்கள் மீது தான் மிகுந்த நம்பிக்கை வைத்திருப்பதாக கூறிய மோடி, இங்கு கூடியிருக்கும் கூட்டம் பாரதிய ஜனதாவின் வெற்றியை பறைசாற்றுவதாகவும் பெருமிதத்துடன் கூறினார். தண்ணீர் துவங்கி மணல், நிலக்கரி என அனைத்தையும் திருடியவர்கள் காங்கிரஸ் என கூறிய பிரதமர் மோடி, லோக்சபா தேர்தலைப் போல பீகார் தேர்தலிலும் காங்கிரசுக்கு உரிய இடத்தை வாக்காளர்கள் வழங்க வேண்டும் என ஆவேசத்துடன் கூறினார். 24 மணி நேரம் மின்சார சப்ளை தருவேன் என்று முதல்வர் நிதிஷ்குமார் வாக்குறுதி அளித்ததை சுட்டிக்காட்டிய மோடி, உங்களுக்கு மின்சாரம் கிடைத்ததா என கூட்டத்தை பார்த்து கேட்டபோது கூடியிருந்தவர்கள் இல்லை என ஒரு சேர குரல் கொடுத்தனர். 2022ஆம் ஆண்டில் இந்தியா 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் போது எல்லா வீட்டுக்கும் 24 மணி நேர மின்சாரம் வழங்குவதே தனது கனவு எனவும் கூறினார். பீகாரின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு 1,65,000 கோடி ரூபாய் சிறப்பு நிதியை தான் ஒதுக்கியதாகவும், ஆனால் அதை முதல்வர் நிதிஷ்குமார் திரும்பி தந்துவிட்டதாகவும் மோடி கூறினார். வளர்ச்சிக்காகத்தான் அளித்த நிதியை நிராகரித்த முதல்வர் நிதிஷ்குமார், லாலு பிரசாத் கூட்டணியை பீகார் மக்கள் நிராகரிக்க வேண்டும் என மோடி கூறினார். பாரதிய ஜனதாவுக்கு ஒருமுறை வாய்ப்பளித்தால் பீகாரை முன்னேறிய மாநிலமாக்கி காட்டுவதாகவும் மோடி உறுதியளித்தார்.